ஒரு பிராண்டு அப்படின்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். அவன் எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருப்பான், அவன் ஒழுங்காக டேக்ஸ் கட்டிடுவான், அவன் ஒழுங்காக வந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருப்பான், அவன் எந்த தில்லுமுள்ளும் பண்ண மாட்டான், அவன்கிட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு திரைமுறை வேலையெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ நீ இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், எல்லா ப்ராப்பர்ட்டி கேஷ் ஆகிறேன்டா இப்போ எலிசாவா அப்படின்னு எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் ரூபி பில்டர்ஸ் இப்படி இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, இவங்கெல்லாம் பாஷ்யம் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இவங்கெல்லாம் எந்த தப்பும் நடக்காது, இவங்க நம்ம நம்பி இவங்கள்ட்ட வாங்கலாம், இவங்க எந்த ஒரு நம்மளை சிக்கல் பிக்கல் பிடுங்களும் கொண்டு போக மாட்டாங்கன்றது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அவனுக்கும் வருமானம் வைத்து பழப்பு எல்லாம் இருக்குது, அவனும் இது ஒரு தொழிலாக பண்ணி என்ன அவன் கொஞ்சம் பெரிய கிரேடில் பண்ணுறான் அவ்வளோதான். அப்போ அவனுக்கும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்குது. ஒரு 50 லட்ச ரூபாய் ஒரு வீடை கட்டுறேன்னா 70 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு விற்கணும், விற்றாதான் இல்லை 50 லட்ச ரூபா அவனுக்கு நஷ்டத்தில் தான் இருக்கும், செலவில் தான் கணக்கு. அந்த 50 அவன் 70க்கு விற்கும் போது தான் அந்த 20 அவனுக்கு ப்ராஃபிட்டு. அப்போ அந்த 50ல் 100 வீடு கட்டி வச்சு 70ல் 20 வீடு தான் விற்றுருந்தானா அப்போ அவனே நஷ்டத்தில் தான் இருப்பான். அப்போ நஷ்டத்தில் இருப்பான் அப்படின்னா அவனுக்கும் மைண்ட் எங்கே போகும், இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் வேலை பார்க்க தான் அவன் மைண்டு போகும். அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சதுப்பு நில காடுகளில் அவன் பண்ண போகிறான் அப்படின்னா அதுக்கு யாரோட என்கரேஜ்மெண்ட்டு? அவன் பார்ப்பான் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ கெட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த போட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ப்ராஸ்பரஸ்லி நாங்கள் ஒரு 28 உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம்ப்பா, ஹேண்ட் ஓவர் டேட்டா கொடுக்குறான். அப்போ ஹேண்ட் ஓவர் டேட்டா அவன் இந்த மாதிரி ஒரு 50 பையர்ஸ் வந்து சேர்ந்த உடனே தான் அவன் பிளானே பண்ணுறான். அதுக்கு முன்னாடி அவன் சைட்டை தான் காட்டுறான், சைட்டை காட்டு சைட்டில் எப்படி பில்டிங் இருக்குன்னு தான் காட்டுறான், ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு 50 பேர் திருதுன்னு ஆஹா இங்கே பக்கத்துலேயே ஸ்கூலுக்கு இங்கே இருக்கே, பக்கத்தில் இங்கே பறந்த உடனே இங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம், அங்கேருந்து நேராக இங்கே போயிடலாம், பக்கத்துலேயே பழ ஜூஸ் கடை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, காய்கறி கடை இருக்குது, கறி கடை இருக்குன்னு ஏதோ ஒன்று நம்பி நீங்கள் என்ன ஒன்றுமே ரெடியாகாத இடத்துல நீங்கள் வந்து அட்வான்ஸை கொடுத்துருவீங்க. அட்வான்ஸை கொடுத்து அவன் ஹேண்ட் ஓவர் எல்லாம் இது அவனும் அது கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுது. வீடு தான் உங்கள் ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்கான், அவன் உங்களை சந்தித்து வச்சுருப்பானுங்க தெரியுமா, ஒரு பைக்குள்ளே எல்லா நிலத்தையும் வச்சுருப்பானுங்க. எடுத்துனோடனே நீங்கள் போய் பார்த்தோன்னே போர்டு போட்டிருப்பான், ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு போர்டு போட்டிருப்பான். அவன்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா டக்குன்னு ஃபைலில் உள்ளேருந்து எடுப்பான். இப்போ தான் அவனுக்கு டெவலப் ஆகி டெஸ்க்டாப்பில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு, கம்ப்யூட்டரில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு, ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி லேப்டாப்பில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு. மற்றவங்களாம் இந்த பேப்பர் எடுப்பான், சார் பட்டா இடம் இந்த இடம் தான் சார் வாங்க கூட்டு போமா அப்படின்னு டக்குன்னு உட்கார வச்சு பின்னால் உட்கார வச்சு அவன் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வச்சு கூட்டு போவான் இடத்த காட்ட. போட காடாக இருக்கணும். அவன்கிட்ட நம்ம எவ்வளோ சூதானமாக இருப்போம் தெரியுமா, எத்தனை கேள்வி கேட்போம் தெரியுமா, அத்தனை கேள்வி ஒரு ப்ரமோட்டர்கிட்ட கேட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் என்ன சார் அதெல்லாம் இருக்குது சார் நம்ம பார்த்துக்கலாம் சார், நீங்கள் பாருங்கள் சார் அதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் வாங்க சார், நீங்கள் நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்குது சார் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. சரி இவன் என்ன சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம கிளம்பி இங்கே பள்ளிக்கரணிலேருந்து நம்ம எக்மூர் போகணுமே, பள்ளிக்கரணிலேருந்து நம்ம இங்கே என்ன இங்கே கொசப்பேட்டை போகணுமே அப்படின்னா அது வேலைக்காது. அவன் அந்த ஆப்ஷன் கொடுப்பான் சார், அவன் வேண்டாம் காட்ட மட்டும் சொல்ல மாட்டான், அவன் கொடுப்பான். இவனுங்களுக்கு வழி கறி வலிச்சு போய் இதுக்கு இவனை தான் எல்லாம் இருக்குமே, அவனே தான் கூப்பிட்றான், அப்போ நல்லதாக தான் இருக்கும் போய் பார்க்கணும். ஒன்றும் சாட்ஜிபிடி எடுத்து வைங்க சார், சாட்ஜிபிடி எடுத்து வச்சுட்டு நான் வீடு வாங்க போகிறேன், தமிழ் அடிங்க, நான் வீடு வாங்க போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கான கேள்விகள் என்னுடைய ப்ரமோட்டரிடம் எனக்கான கேள்விகளை தரணும் அப்படின்னா போதும். 100 கேள்வி தரேன்னா என் பேரை மாற்றிடும், 100 கேள்வி தரும் சார். நீங்கள் 100 கேள்வி எப்படி அவன்கிட்ட கேட்கணும், உட்கார வச்சு அதை பூரா பிரிண்ட் எடுத்து உட்கார வச்சு அந்த கேள்விக்கு பூரா ஆன்சர் எழுதணும். இந்த கேள்வி கொடுக்குற ஆன்சரை வாய்மொழியாக இல்லாமல் ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை பிரிண்டட் பேப்பரில் நீங்கள் வாங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பண்ணினாதான் இன்னைக்கு வீடுன்றது உங்கள் வீடாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் வந்து சதுப்பு நில காடுன்னு அவங்க வந்து பறவைகள் சரணாலயம், அரிய வகை பறவைகள்லாம் இருக்குல்ல, அவங்க அதுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த சதுப்பு நிலம் அப்படின்னாலே ஒரு ஸ்பெசிஃபைடு சாயில்பாங்க, அதாவது பாதுகாக்கப்பட்ட சிறப்பான ஒரு பகுதி அப்படிம்பாங்க. அது எல்லா மண்ணுக்கும் அமையாது. அந்த மாதிரி பள்ளிக்கரணையில் இருக்கிற அந்த சதுப்பு நில காடு உள்ள பார்த்தீங்கன்னா இதே 2000 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க, ஓகேவா? அதே கோர்ட்டில் போய்ட்டு நீங்கள் எப்படி சதுப்பு நில காட்டில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. பள்ளிக்கரணையில். ஆமாம் ஆமாம். இப்போது இது என்ன கேட்குறேன்னா, ஒரு இடம் அதோட எல்லா ஸ்பெசிஃபைடு டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு தானே அதுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லையா? அப்போது இந்த நிலத்தை
நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்டிடமாக உள்ள கெட்ட போகிறதே வந்து அந்த அதிகாரிகளால் தான் இது நடக்குது இல்லையா? அப்போ இதுங்க தண்டிக்கப்பட வேண்டியது அந்த அதிகாரிகள் தானே, இன்னும் திருந்தின மாதிரி தெரியல. இல்லை இப்போது இவங்க சார் அதிகாரிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது தான். இல்லை அதிகாரிகள் தான் காரணம் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த பையர்ஸ் இருக்காங்களா சார், பையர்ஸ் இப்போது கண்மூடித்தனமாக ஒரு எண்ணெய் ஓட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. என்னென்னா ஒரு பிராண்டு அப்படின்னா அவன்கிட்ட எல்லாமே இருக்கும், அவன் எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருப்பான், அவன் ஒழுங்காக டேக்ஸ் கட்டிடுவான், அவன் ஒழுங்காக வந்து பேப்பர்ஸ் தான் கரெக்டாக வச்சுருப்பான், அவன் எந்த தில்லுமுள்ளும் பண்ண மாட்டான், அவன்கிட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு திரைமறை வேலையெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், எல்லா ப்ராப்பர்ட்டி கேஷ் ஆகிறேன்டா இப்போ எலிசாவா அப்படின்னு எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தாலும் ரூபி பில்டர்ஸ் இப்படி இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, இவங்கெல்லாம் பாஷ்யம் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, இவங்கள்ட்டலாம் எந்த தப்பும் நடக்காது, இவங்க நம்ம நம்பி இவங்கள்ட்ட வாங்கலாம், இவங்க எந்த ஒரு நம்மளை சிக்கல் பிக்கல் பிடுங்களும் கொண்டு போக மாட்டாங்கன்றது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அவனுக்கும் வருமானம் வைத்து பழப்பு எல்லாம் இருக்குது, அவனும் இது ஒரு தொழிலாக பண்ணி என்ன அவன் கொஞ்சம் பெரிய கிரேடில் பண்ணுறான் அவ்வளோதான். அப்போ அவனுக்கும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு இருக்குது. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டுறேன்னா 70 லட்ச ரூபாய்க்கு அந்த வீடு விற்கணும், விற்றாதான் இல்லை 50 லட்ச ரூபா அவனுக்கு நஷ்டத்தில் தான் இருக்கும், செலவில் தான் கணக்கு. அந்த 50 அவன் 70க்கு விற்கும் போது தான் அந்த 20 அவனுக்கு ப்ராஃபிட்டு. அப்போ அந்த 50ல் 100 வீடு கட்டி வச்சு 70ல் 20 வீடு தான் விற்றுருந்தானா அப்போ அவனே நஷ்டத்தில் தான் இருப்பான். அப்போ நஷ்டத்தில் இருப்பான் அப்படின்னா அவனுக்கும் மைண்ட் எங்கே போகும், இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் வேலை பார்க்க தான் அவன் மைண்டு போகும். இது எல்லாருக்கும் பொருந்தும், எவ்வளோ உலக பணக்காரனாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் ஆளாக இருக்கட்டும் பொருந்தும். சார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அனில் அம்பானி பண்ணதை விட சார் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அனில் அம்பானி என்னுடைய கம்பெனியே மூழ்கி போகுது, எனக்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய யாராவது இன்வெஸ்டர் வேணும், நான் அவர் இவர் சந்திக்கலாமா அவரை சந்திக்கலாமா. இத்தனைக்கும் அவங்க அப்பா 0 to ஹீரோன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார், இந்தியாவின் உலகத்தின் சூப்பர் ஸ்டார் அப்பா திருபாய் அம்பானி. ஆனால் அவருடைய மகன் அனில் அம்பானி இன்றைக்கி ரஷ்யன் கேர்ள்ஸை கேட்டுட்டு இன்றைக்கி ரஷ்யன் கேர்ள்ஸ் இருக்காங்களா அப்படியா சரி நான் வரேன் அப்படின்றான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் அவனுடைய இமெயில்ஸ்லாம் அப் அண்ட் டவுன் இருக்குது. அப்போ அம்பானிட்டு இல்லை சுத்தா அது நிறைய சித்தரிக்கப்பட்டது இல்லை சார். அதில் அம்பானி மேட்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அம்பானி மேட்டர் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் ஃபைல்ஸ் ஒரிஜினல் ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வேர்ஷன் 1 அதாவது ஃபேஸ் 1ல் வந்துருச்சு. இப்போ மொத்தமாக கிட்டத்தட்ட 8500 வீடியோக்கள் மேலே இருக்குது. ப்ளஸ் வந்து தரவுகள் அப்படின்னா 25,000 பேப்பர் ஒர்க்கு மேலே இருக்குது. ப்ளஸ் 2.5 லட்சம் டேட்டாவுக்கு மேலே இருக்குன்றாங்க. அப்போ அதில் ஒரு சிலதுலாம் உண்மைன்றதில் அம்பானியும் எப்ஸ்டீனும் வந்து டச் வச்சுக்கிட்டது அவங்களுக்கு நடுவில் நடந்த கான்வர்சேஷன்லாம் எந்த வகையிலும் போயிடலன்ட்டாங்க. திருபாய் அம்பானியுடைய சொத்தை சரிபாதியாக பிரித்து கொடுக்கும்போது முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் சரிபாதியாக வாங்கிட்டு போனாங்க. அதில் முகேஷ் அம்பானி இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கார், அனில் அம்பானி இன்றைக்கி கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆக போகிறார், அவ்வளோதான். பேங்க்ரப்ட்சி இன்னும் டிக்ளேர் பண்ண அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆக எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது உண்மை தான். நம்ம 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை 20 ரூபாய்க்கு விற்போம், அவன் 10 கோடிக்கு ஒரு பொருளை வாங்கி 20 கோடிக்கு விற்பான், அவ்வளோதான். நமக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று தான், அவனுக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று தான். அவன் அது ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுறான். அப்போ அவனுக்கும் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலைன்னா கிரிமினல் வேலையை எல்லாத்தையும் பார்க்கத்தான் செய்வான். அதனால் அதில் நீங்கள் என்னென்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அவன் அப்படி தப்பு பண்ணுவான், அப்படி போய் உழுகுறதான் தப்பு. அதிகாரிகள்கிட்ட நம்ம அப்புறம் வருவோம். இப்போது அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சதுப்பு நில காடுகளில் அவன் பண்ண போகிறான் அப்படின்னா அதுக்கு யாரோட என்கரேஜ்மெண்ட்டு? அவன் பார்ப்பான். ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ கெட்ட போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த போட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ப்ராஸ்பரஸ்லி நாங்கள் ஒரு 28 உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம்மா, ஹேண்ட் ஓவர் டேட்டாக கொடுக்குறான். அப்போ ஹேண்ட் ஓவர் டேட்டாக அவன் இந்த மாதிரி ஒரு 50 பையர்ஸ் வந்து சேர்ந்த உடனே தான் அவன் பிளானே பண்ணுறான். அதுக்கு முன்னாடி அவன் சைட்டை தான் காட்டுறான். சைட்டை காட்டு சைட்டில் எப்படி பில்டிங் இருக்குன்னு தான் காட்டுறான். ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு 50 பேர் திருதுன்னு ஆஹா இங்கே பக்கத்துலேயே ஸ்கூலுக்கு இங்கே இருக்கே, பக்கத்தில் இங்கே பறந்த உடனே இங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம், அங்கேருந்து நேராக இங்கே போயிடலாம், பக்கத்துலேயே பழ ஜூஸ் கடை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, காய்கறி கடை இருக்குது, கறி கடை இருக்குன்னு ஏதோ ஒன்று நம்பி நீங்கள் ஒன்றுமே ரெடியாகாத இடத்துல நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. அட்வான்ஸ் கொடுத்து அவன் ஹேண்ட் ஓவர் 2000 அவனும் அது கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுது. இது இனிமேல் எந்த இடமா இருந்தாலும் ஏற்கனவே 50 பேர் வந்து 250 பேர் தேர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி தேர்த்திடுறான், முடிஞ்சு போச்சு. அதனால் அதிகாரிகள் தவறுகள் செய்யத்தான் செய்வான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் தலைவன் கேட்பான், அவன் தலைவன் கேட்பான். அது அப்படியே ஒரு அரசியல்வாதிகிட்ட போகும். அந்த அரசியல்வாதி நான் பார்த்துக்கிறேன் அப்படிமா, முடிஞ்சு போச்சு. இப்போ அரசியல்வாதின்றது அதிகாரின்றது அவ்வளோதான். அவனுக்கு வேற என்ன பவர்லாம் கிடையாது, தனி ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீ பையர் தான் சார், எவன் மேலேயும் தப்பு சொல்லாங்க. நீங்களும் நான் சொல்கிறேன், பையர் தான். அவன் ஒழுங்காக இருந்தான்னா போதும், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதே நீங்கள் ஒரு ஸ்டாண்டலோன் ப்ரமோட்டர் ஒரு 2 வீடு தான் உங்கள் ஏரியாவில் கட்டி கொடுத்துருக்கான். அவன் உங்களை சந்தித்து வச்சுருப்பானுங்க தெரியுமா, ஒரு பைக்குள்ளே எல்லா நிலத்தையும் வச்சுருப்பானுங்க. எடுத்துனோடனே நீங்கள் போய் பார்த்தோடனே போர்டு போட்டிருப்பான்,
ஸ்ரீசக்தி ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு போர்டு போட்டிருப்பான். அவன்கிட்ட போய் உட்காந்திங்கன்னா டக்குன்னு ஃபைலில் உள்ளேருந்து எடுப்பான். இப்போ தான் அவனுக்கு டெவலப் ஆகி டெஸ்க்டாப்பில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு, கம்ப்யூட்டரில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு. ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி லேப்டாப்பில் காட்டுற அளவுக்கு வந்திருக்கானு. மற்றவங்களாம் இந்த பேப்பர் எடுப்பான், சார் பட்டா இடம் இந்த இடம் தான் சார், வாங்க கூட்டு போமா அப்படின்னு டக்குன்னு உட்கார வச்சு பின்னால் உட்கார வச்சு அவன் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வச்சு கூட்டு போவான் இடத்த காட்ட. உட காடாக இருக்கணும். அவன்கிட்ட நம்ம எவ்வளோ சூதானமாக இருப்போம் தெரியுமா, எத்தனை கேள்வி கேட்போம் தெரியுமா, அத்தனை கேள்வி ஒரு ப்ரமோட்டர்கிட்ட கேட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் என்ன சார் அதெல்லாம் இருக்குது சார், நம்ம பார்த்துக்கலாம் சார், நீங்கள் பாருங்கள் சார், அதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் வாங்க சார், நீங்கள் நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்குது சார், வந்து பார்க்கலாம் அப்படின்னு. சரி இவன் என்ன சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம கிளம்பி இங்கே பள்ளிக்கரணையிலேருந்து நம்ம எக்மூர் போகணுமே, பள்ளிக்கரணையிலேருந்து நம்ம இங்கே என்ன இங்கே கொசப்பேட்டை போகணுமே அப்படின்னா அது விளைக்காது. அவன் அந்த ஆப்ஷன் கொடுப்பான் சார். அவன் வேண்டாம் காட்ட மட்டும் சொல்ல மாட்டான், அவன் கொடுப்பான். இவனுங்களுக்கு வழி கறி வலிச்சு போய் எதுக்கு இவனை தான் எல்லாருக்குமே அவனே தான் கூப்பிட்றானே, அப்போ நல்லவனாக தான் இருப்பான். போய் பார்க்கணும் எப்படி எத்தனை கேள்வி இன்றைக்கெலாம். ஒன்றும் இல்லை, ChatGPT எடுத்து வைங்க சார். நான் சொல்ல ChatGPT எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு நான் வீடு வாங்க போகிறேன், தமிழ் அடிங்க, நான் வீடு வாங்க போகிறேன், நான் வீடு வாங்க போகிறேன், எனக்கான கேள்விகள் என்னுடைய ப்ரமோட்டரிடம் எனக்கான கேள்விகளை தரணும் அப்படின்னா போதும். 100 கேள்வி தரணும்னா என் பேரை மாற்றிடும். 100 கேள்வி தரும் சார். நீங்கள் 100 கேள்வி எப்படி அவன்கிட்ட கேட்கணும், உட்கார வச்சு அதை பூரா பிரிண்ட் எடுத்து உட்கார வச்சு அந்த கேள்விக்கு பூரா ஆன்சர் எழுதணும். அந்த கேள்வி கொடுக்குற ஆன்சரை வாய்மொழியாக இல்லாமல் ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை பிரிண்டட் பேப்பரில் நீங்கள் வாங்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பண்ணினா தான் இன்றைக்கி வீடுன்றது உங்கள் வீடாக இருக்கும். இல்லைனா 4 பேர் அந்த வீட்டை முங்காம்படம் வந்துடுவான். நீங்கள் வீட்டுக்குள்ளே பால் காய்ச்சி உள்ளே போவீங்களே ஒழிய வீடை எவனோ ஒருத்தன் கொஞ்ச நாள் ஆக்கிட்டு போயிடும். இப்போது இந்த டிசம்பர் எண்டில் மழை வெள்ளம் வருது. அப்போல்லாம் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவில் பெரிய புரட்சி பேசுவானுங்க பார்த்தீங்களா, உன்னை எவன்டா போய் ஏரியிலையும் போய் வீடு கட்ட சொன்னால் அதுங்க போகிற இடம்டா. இப்போ ஒரு யானை ஊருக்குள்ளே வந்தாலும் என்ன சொல்லுவானுங்க, அது இடத்துல நீ வீடு கட்டினா அது வரத்தாண்டா செய்யுது அப்படிங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நில காடு, நான் சொன்னேன்ல சதுப்பு நில காடு, இந்த சதுப்பு நில காடை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நீங்கள் இந்த ரோடை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் அது இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு பில்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறான் அப்படின்னா அவனை நம்பி எத்தனை பேர் போயிருக்கான் பாருங்க. அதை நம்ம இங்கே யாரை தப்பு சொல்லணும். அப்போ எனக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும், அது ஈவன் சுடுகாட்டில் இருந்தால் கூட எனக்கு ஒரு வீடு கிடைச்சா போதுங்கிற மனநிலை மக்கள் தானே. அப்போ நீங்கள் மக்கள் மேலேயும் தானே குறைய சொல்லணும். பையர் தான் சார், அவன் தான் சார் முட்டாள்னா நம்ம யாரை சொல்லணும் சார். காசு என் காசு, நான் பையரு, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் யோசித்து அமர நிதானமாக டீப் சர்ச் பண்ணி பண்ணலைன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாள், அவ்வளோதான் நான் முட்டாள், முடிஞ்சு போச்சு. நீ அவனை காட்டி இவனை காட்டி எவனை காட்டினா என்ன, உனக்கு தெரிய வேண்டாம் கூட. தாய் பத்திரத்தை வாங்காம நீ ஒரு இடத்த வாங்குவே, நீ அந்த இடத்த ரோட்ல நின்று பார்த்தாலே தெரியும் பள்ளத்துல இருக்கு, அது சதுப்பு நில காடுகள் தெரியும். அந்த இடத்த பத்தி கூகுள்ல பேசிக்கா அடிச்சா வந்துருது சார் இன்ஃபர்மேஷனு. அது ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் சைட் மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஹெரிட்டேஜ் சைட் சொல்லல, அது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு நிலைமை அது. அப்போ சும்மா அந்த இடத்தோட கோஆர்டினேட்ஸ் போட்டாலே வந்துடும் சார். நீங்கள் பல இன்ஃபர்மேஷன் வந்துடும் சார். நீங்கள் ஏஐ டூல்ஸ் எத்தனையோ டூல்ஸ் இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, இது அது போக பார்த்திங்க அப்படின்னா கேன்வா இருக்குது, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜெமினி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சும்மா கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்தினுடைய கூகுள் கோஆர்டினேட்ஸ் அதை போட்டாலே அனலைஸ் திஸ் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு போட்டால் போதும் வந்துடும். எல்லாம் இது யார் என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ரொம்ப சிம்பிள் சார். இன்றைக்கி ஏஐ இன்டகிரேட் பண்ணி உங்கள் வீட்டை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கலாமா தேர்ந்தெடுக்கக்கூடாதா, இந்த இடத்துல உங்களுக்கு வீடு கட்டினா கரெக்டாக இருக்குமா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு தண்ணிக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்கா, இந்த இடத்துல குரோத் அடுத்த 20 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏஐ உங்களுக்கு கொடுத்துரும். நம்மளே அதை பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பேசுவோமே. ஒரு ஏஐயை வச்சு ஒரு வீடு, உங்கள் வீடை வாங்கலாமா இந்த இடம் இந்த பிளாட் வீடு வாங்குவதற்கு உகந்ததான பிளாட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அது எப்படின்னு நம்ம டேட்டா வச்சு நான் உங்களுக்கு லைவாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சதுப்பு நில காடுகளில் வீடு கட்டுறதுங்கிறது வந்து மனிதனோட பேராசை மாதிரியான தோணுது சார். மனுஷனுக்கு சார் பேராசை இல்லாதவன் கிடையாது. எவ்வளவோ இடங்களை அழிச்சிட்டு வரான். இந்த இடம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உனக்கு மட்டும் இடம் கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் இந்த இடம் சொந்தம், இந்த பூமி சொந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு சதுப்பு நில காடுகளுக்குள்ள அழிச்சு அவன் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டுறான்னா அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு வீடை வாங்கி போட்டணும். ஓ டிமாண்டடும் உன் பேராசை மட்டும்தானே இதுக்கு காரணம். அது சார் ஒரு வகையில் நீங்கள் அந்த ஒரு ஆங்கிளில் சொல்லுங்கள், நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். எப்படியாவது ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறான் சார். அதை அப்படியும் பாருங்கள் சார். அவனுக்கு இதை அழிச்சாது எனக்கு வீடு வாங்கணும்னு அவன் நினைப்பானா 90% பேர் நினைக்க மாட்டான் சார். ஆனால் எனக்கு எப்படியாவது ஒரு வீடு கிடச்சிடாதானே அந்த 90% பேர் நினைப்பான். ரைட்டுங்களா? அதனால் ரொம்ப மேலே நம்ம அவனுடைய மடத்தனத்தை நம்ம பேசலாமே ஒழிய அவனுடைய கிரீடினஸ்ன்னு அந்த
அந்த அந்த கிரீடினஸ்க்குள்ள நம்ம போக வேண்டாம். அது எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு தனி வீடு வாங்கி நானும் வந்து என் சொந்தக்காரன் பற்றியில் நானும் சொந்த வீடு வச்சுருக்கேன்டா, அதுவும் ஃப்ளாட்டில் வச்சுருக்கேன்டா, அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன், என் வீடை பாடுறா எவ்வளோ க்ளப் ஹவுஸோட எவ்வளோ பெரிய பார்க்கிங்கோட வச்சுருக்கேன் பாரு, எல்லாம் புதுசு, இன்டீரியர் பாரு எவ்வளோ ரூபா இன்டீரியர் செலவு வச்சுருக்கேன்னு காட்டணுன்றது அவனுடைய வாழ்க்கையினுடைய கனவு. நம்ம அதை அவ்வளோ கம்மியாக கொண்டு போக வேண்டாம். பட் ஆனாலும் இது மடத்தனன்ற லெவலில் நம்ம பேசுவோம். நீ வாங்க போகிற ரைட்டு, நீ உனக்கு ஆசை இருக்குது, நீ சம்பாதிக்கிற, நீ மாதம் மாதம் கொண்டு இஎம்ஐ கட்ட போகிற ரைட்டு எல்லாம் அது கொஞ்சம் யோசித்து என்ன ஏது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அது நீ எங்கே வாங்க போகிற என்ன ஏதுன்ற அளவு கூட நீ அது 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 கூட பண்ணலைன்னா நீ 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 அதுக்கப்புறம் வீடு வாங்கி நீ அதில் அழிஞ்சாலும் என்ன அழியலனாலும் என்ன ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் நீ அதாவது சுத்தமாக உனக்கு பேசிக்காகவே ஒரு தேவையான ஒரு அறிவு பொது அறிவு கூட இல்லைன்னா நீ எப்படிப்பட்ட ஆள், அப்படி நீ எவ்வளோ பெரிய சொத்து வச்சா உனக்கு என்ன அது என்ன சொல்லுங்கள். இப்போ இந்த 2070 2036 வீடு வச்சுருக்கானே இவன் சொந்தக்காரெலாம் இவனை எப்படி சிரிக்க மாட்டான். ஏண்டா வெண்ண நீ என்னமோ நினச்சேன், பெரிய இடத்துல வீடு வாங்கிட்டு நினச்சேன், முட்டாத்தனமாக இதில் போய் வீடு வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு அவன் முன்னாடிலாம் பார்த்தா இருக்கிற பொம்பளை பூரா காசு பண்ணுவாளுங்க ஆட்டோமேட்டிக்காக. பொண்டாட்டி போனோடனே பின்னாடி காசு பண்ண மாட்டாளுங்க. இதில் அவள் வீடு ஒன்று இருந்தாமே போயிடுச்சு போலையா பாவம், வீடு இல்லாமல் என்ன கஷ்டப்படும் எப்படி இன்னும் அவன் கொஞ்சம் நாள் அனுப்பிடுவாங்க போல, அப்புறம் வாடகை வீட்டில் எங்கேயாவது போயிருக்க வேண்டியதான் பாவம், காசும் போச்சு இடம் போச்சு, அறிவு இருக்கணும், அறிவு இருந்தால் அப்படி யாராவது பண்ணுவாங்களா அப்படிம்பாங்க. தேவையாது. அதனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சார் 10,000 கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறான் சார், அது 2 நாளில் எவ்வளோ இருக்குது, 2,500 ரூபா இருக்குது. 2,000 10,000 2,000 இருக்குது, 7,000 போச்சு கையை விட்டு. 10,000 ஒரு லட்சம் ஆகிறவங்க இருக்கான், இவனுக்கு 7,000 இவன் நேரத்துக்கு இவனோட அறிவுக்கு அது தெரியணும்ல, எல்லாரும் போடுறான்றதான் இவனுக்கு கொண்டு போய் போட்டான்னா அது 2,000 ஆயிரும். போச்சுல 7,000 போச்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதை பொண்டாட்டி தெரிஞ்சால் 2 நாள் வீட்டில் சண்டை தான் நடக்கும். 5,000 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்து பண்ணணுன்னு இருக்கு. நீ பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணும்போது எவ்வளோ சோச்சு சமைச்சுக்கிற அப்படிமா ஹிந்தியில் பண்ணணுமா வேண்டாமா, நீ சும்மா நீ பாட்டுக்கு ஏதோ எல்லோரும் சொல்கிறான். அலையன்ஸ்ன்ற பெரிய குரூப்பு அங்கே பள்ளிக்கரணுன்றது ரொம்ப ஹாட்டான ஏரியா, நீங்கள் அதில் தான் அதில் ஒருத்தர் சீப்பாக தரான், அதுவும் லேக் வியூங்கிறான் சார், லேக் வியூன்றான். 2 டே லேக் அங்கே இருக்குன்னா அது அங்கே லேக் இருக்குன்னா அப்புறம் தண்ணி வரதான் செய்யும், மழை பெஞ்சதுன்னா அப்புறம் அங்கேயே கொண்டு போய் லேக் வியூன்னு கட்டுறேன். லேக்கை பார்த்துக்கிட்டே நிற்பேன், காலையில் எழுந்து குரூரில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வள்ளூர் கோட்டை இதெல்லாம் கூட டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி லேக் இருக்கு. ஆனால் நீங்கள் பள்ளிக்கரணை போனீங்கன்னா அது பப்ளிக்காக சார் இவ்வளோ தூரம் உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆளுகளாம் பேசுனதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொண்டு லேக்கில் கட்டிங்கன்னா அப்புறம் எப்படி இது லேக் வியூனாலே அது ஏமாத்துறா. லேக் வியூ எப்படா லேக்கு பார்க்கலாம் ரைட்டு, தப்பு கிடையாது. லேக்கு பார்க்கலாம், லேக்குள்ளே வீடு கட்டி போனோம்னா எப்படி நீ முதல்ல அங்கே லேண்டோட இது ஃபஸ்ட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், இந்த பீச் வியூ ஒரு 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 இந்த இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, ரியல் எஸ்டேட் அனலைஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். பீச் வியூ, லேக் வியூ, சிட்டி வியூ, ஹை வியூ இதெல்லாம் சொல்கிறாங்க. எங்கே எப்படி காலையில் இருந்துச்சு அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா எப்படி? ஆமாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? ஒரு 1/2 மணி நேரம். சரி ஒரு 3 நாள் தொடர்ந்து நீ நின்று பாடி 24 மணி நேரம் அங்கேயே காஃபி குடி, அங்கேயே சாப்பிடு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு உட்காந்து இங்கே உட்காந்து அவங்களுடைய கடைசி காலத்தை கழிக்க. சரி உங்கள் அப்பா அம்மா உட்கார சொல்லு, எவ்வளோ நாள் உட்காந்துருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் உட்காருவா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்க போகுது, தண்ணி அங்கேயே தான் இருக்க போகுது, அதே நாற்றம் தான் அடிக்க போகுது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வெயில் காலம் தான் நாற்றம் அடிக்க போகுது, அவ்வளோதான். மழை காலம் தான் கொஞ்சம் மழை பெய்யும், அவ்வளோதான். கொஞ்சம் ஏறும் இறங்கும், பாதியும் வீட்டுக்குள்ளே வரும், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் அதில் வியூ. ஒரு வியூ ஒன்றுடைய கடலை தான் நீ எவ்வளோ நாள் நின்று பார்க்க போகிற. ஒரு கஷ்டம் ஒரு கவலைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் நின்று என்ன தேவை சாப்பாடு பண்ணி வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஒரு டிஜே 2 பாட்டை போட்டு ஆடிட்டு வந்தேன், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கு. ஆமாம், அதை அப்படியே வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே கடல் வேணும், வீட்டுக்குள்ளே ஒரு சைடில் ஏரி இருக்கணும், ஒரு சைடில் வீட்டுக்குள்ளே எல்லா வியூ வேணும்னா எப்படி முடியும்? நடிகர்கள் கட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, ஆனால் இதை சாதாரண மக்கள் கட்டினா இல்லை சார். இப்போ நடிகர்கள் கட்டுறாங்கன்னா 30 நாளில் 35 கோடி சம்பாதிக்கிறான் சார். அவன் கட்டுறான்னா அவனுக்கு சில்லற செலவு. அது கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து கூட அவன்கிட்ட பாக்கெட் மணி. இந்த பாரு அது கீழே விழுந்துச்சு, அந்த எடுத்து அந்த அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்னு ஒருத்தன் வச்சிருக்கான் கொரட்டூரில், பார்த்தா ஜென்னினானா இருக்கான், அவன்கிட்ட கூட இந்த 1 கோடியை கூடு அப்படின்னு. பரவாயில்ல, நீ வாழ்க்கப்புறம் அந்த அளவு கீழே விழுந்து சேர்த்துருக்க. கீழே விழுந்தா 1 ரூபா கூட விட்டுருவோம். அந்த விவேக் ஒரு காமெடி வருமே, ஓடி விழுந்தா 1 ரூபா கூட விட மாட்டேன்டா. அந்த மாதிரி நம்மளே ஏதோ 5 10 சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கெட்ட போகிறோம். அதனால் பார்த்து போகிறோம் இன்வெஸ்ட் பண்ணலாம்.